ஒரு ராஜா 1000 பொற்காசுகள் கொடுத்து ஒரு மந்திர குதிரையை வாங்குறாராம். அந்த குதிரையால் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியுமா? ஆனால் அந்த குதிரையை விற்றவன் ஒரு கண்டிஷனோட தான் அந்த குதிரையை விற்கிறானா. குதிரையிலேருந்து இறங்காதவருக்கும் தான் அந்த மந்திர குதிரையால் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும்னு அந்த ராஜா கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லி தான் விற்கிறான். ராஜாவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1000 பொற்காசுகள் கொடுத்து அந்த குதிரையை வாங்குறாரு. சில நாட்கள் அந்த குதிரையில் ஏறி பல இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்குறாரு. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்பவே டயர்டாயிடுது. கூட இருந்த மந்திரி, ராஜா இந்த குதிரை போனால் போகுது, இறங்கிடுங்க, நமக்கு ராஜ்யம் முக்கியம், இறங்கிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாராம். ராஜாவோ, நான் இதுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்துருக்கேன், இப்போ நான் இறங்கினேன்னா அந்த 1000 பொற்காசுமே வீணாக போயிடுமே அப்படின்ட்டு இறங்காமல் பிடிவாதமாக அந்த குதிரை மேலே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காராம். ஒரு ஸ்டேஜில் அவருடைய குதிரையும் போயிடுச்சு, அந்த ராஜ்யமும் போயிடுச்சு. சைக்காலஜியில் இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை வேலையோ இல்லை படிப்போ இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு நம்ம ரொம்ப டைமு, காஸ்ட்டு, இமோஷனு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதனாலேயே நம்ம அதுலேருந்து வராமல் அதுக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டுருப்போம். நம்ம வாழவும் விடாமல், நம்மளால் முன்னேறி போகவும் விடாமல் ஒரு இடத்த லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம பாஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணக்கூடாது. பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ பாஸ்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைம், காஸ்ட்டு, இமோஷனுக்காக காப்பாற்ற வேண்டிய ஃப்யூச்சரை பார்த்தாமல் இருந்துடாதீங்க. அந்த ராஜாவுடைய 1000 பொற்காசுகள் எப்போ விற்றாரோ அப்பயே போயிடுச்சு. கடைசியில் அந்த குதிரையையும் காப்பாற்ற முடியல, அந்த ராஜ்யத்தையும் காப்பாற்ற முடியல.